வணக்கம். இது லங்காஃபோ ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து விதிகளில் வரப்போகும் பாரிய மாற்றம். கோட்டாபாய உள்ளிட்டோருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டதன் பின்னரே இரைச்சல் அதிகரித்துள்ளது என்கிறார் நலிந்த ஜெயதீஸ். கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு வெளியாகிய முன்னெச்சரிக்கை. அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த ஈரானின் முக்கிய கட்டமைப்பு. அமெரிக்காவுக்கு பேரடி, பதிலடியை தொடங்கியது ஈரான். இங்கிலாந்தில் சமூக வலைத்தளங்களை சிறுவர்கள் பயன்படுத்த தடை. இஸ்ரேலிய குடியேறிகளின் மீது பிரிட்டன் உள்ளிட்ட 5 நாடுகள் பொருளாதார தடை. இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளிக்குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமில் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வீதிகளில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்களை கட்டுப்படுத்தவும் சாரதி ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் கடுமையான சட்ட அமுலாக்கம் அவசியம் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் கடந்த வருடத்தில் மாத்திரம் வீதி விபத்துக்கள் காரணமாக 2750 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் உந்துருளி சாரதிகளும் பாதசாரிகளுமே அதிகளவில் உயிரிழந்துள்ளனர். இந்த புதிய திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சாரதி அனுமதி பத்திரத்துக்கும் 24 புள்ளிகள் வழங்கப்படும். போக்குவரத்து விதிகளை மீறும்போது இந்த புள்ளிகள் குறைக்கப்படும். தொடர்ச்சியாக தவறுகளை இழைத்து புள்ளிகளை இழக்கும் சாரதிகளின் அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் நிலவிய நிர்வாக சிக்கல்கள் மற்றும் முறைகேடுகள் காரணமாகவே இந்த திட்டம் இதற்கு முன்னர் தாமதமடைந்ததாக குறிப்பிட்ட அமைச்சர், தற்போது அங்கு ஊழலை ஒழிக்கவும் வினைத்திறனை அதிகரிக்கவும் மோட்டரிங் திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கோட்டாபாய ராஜபக்ஷ உள்ளிட்ட 2 புலனாய்வு அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்னரே இரைச்சல் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இதனை தெரிவித்த அவர், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் விமர்சனங்களை தாண்டி விசாரணைகளை தடையின்றி நடத்தி முடிப்பதே அரசாங்கத்தின் இலக்கு என்றும் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச வழங்கிய பதில்களும் பின்வருமாறு. சுரேஷலையை தடுத்து வைத்துள்ள இடத்தில் அவருக்கு மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், சுரேஷலைக்கு எவ்விதமான சித்திரவதைகளும் செய்யப்படவில்லை, எவ்விதமான சட்டவிரோத முறைகளும் கையாளப்படவும் இல்லை. ஒரு புலனாய்வு அதிகாரி என்ற ரீதியில் இவ்வாறான ஒருவரை அரசாங்கம் எவ்வாறு கையாளும் என்பது அவருக்கே நன்றாக தெரியும். அவருக்கு முதல் நாளிலிருந்தே ஒரே சீரான முறையிலேயே உணவு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்று கூறினார். தொடர்ந்தும் மருத்துவ பரிசோதனைகளின் போது அவர் அவமதிக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடுகள் பற்றி உங்கள் கருத்து என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், அவரது மனநிலை குறித்து பரிசோதித்த மருத்துவர் அவரது ஆடைகள் மற்றும் உள்ளாடைகள் களையப்பட்டு உடல் ரீதியாக சோதனையிடப்பட்டதாக கூறுவதை அரசாங்கம் மறுக்கிறது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் விசாரணைகளை திசை திருப்புவதற்காகவே முன்வைக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சுரேஷலையின் உறவினர்கள், குறிப்பாக அவரது மனைவி என கூறப்படும் பெண் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளின் பின்னணி என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், அவரது தரப்பில் முன்வைக்கப்படும் இவ்வாறான கருத்துகளுக்கு பின்னால் அரசியல் நோக்கம் இருப்பதாக அரசாங்கம் கருதுகிறது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடைய அரசியல் தொடர்புகளை மறைப்பதற்கும் இந்த விசாரணைகளை சீர்குலைப்பதற்கும் அவர்கள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்தும் சுரேஷலை தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு உணவு வழங்கப்படவில்லை மற்றும் அவர் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டார் போன்ற குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தால் நிராகரிக்க முடியுமா என்ற கேள்விக்கு, சுரேஷலை தடுத்து வைக்கப்பட்டிருந்த 90 நாட்களும் அவருக்கு உணவு வழங்கப்படவில்லை என்றால் அவரால் தற்போது இருக்கும் உடல்நிலையில் இருக்க முடியாது. அவருக்கு முதல் நாளிலிருந்து இன்று வரை ஒரே சீரான முறையிலேயே உணவுகள் மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த 90 நாட்களிலும் எழாத குற்றச்சாட்டுகள் ஜூன் 3ஆம் தேதி கோட்டாபாய ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்ட பின்னரே திட்டமிட்டு எழுப்பப்படுகின்றன என்று தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் மருத்துவமனையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தங்கியிருந்து உணவு தவிர்ப்பு போராட்டம் செய்ய முடியாது. அவர் தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு அவர் விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று தெரிவித்தார். இறுதியாக சுரேஷலை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறி CIDயில் இருக்கும் CCTV காட்சிகளை வெளியிடுமாறு கம்மன் பில சவால் விடுத்துள்ளார். இதற்கு அரசாங்கத்தின் பதில் என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், ஜூன் 3ஆம் தேதி வரை இவ்வாறான எந்தவித இரைச்சலும் எழவில்லை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் 2 புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடையை விதித்த பின்னரே இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் புதிய கட்டத்தை எட்டியுள்ளன. விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் குழப்பங்களை விளைவிப்பது மற்றும் அவர்கள் இந்த குற்றங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பட்டுள்ளார்களோ என்ற சந்தேகத்தையே வலுப்படுத்துகிறது என அரசாங்கம் கருதுகிறது.
எத்தனை பேர் சேர்த்து குழப்பங்களை விளைவித்தாலும் அல்லது எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் விசாரணைகள் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் நாட்டின் மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட அரசாங்கம் பெற்றுக்கொண்ட மக்களின் ஆணையின்படி விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்தோடு அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் சிறிது மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஈரானின் தெற்கு பகுதியில் அமெரிக்க இராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 2 முக்கிய நீர்த்தேக்கங்கள் சேதமடைந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒலிபரப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தெற்கு ஈரானிய நகரமான சிரிக் அருகே உள்ள பமானி மாவட்டத்தில் அமெரிக்க படைகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதனால் அந்த பகுதி முழுவதற்குமான குடிநீர் விநியோகம் முற்றாக துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் ஹோர்மஸ்கான் மாகாணத்தின் கிழக்கு பகுதிகளான குஹெஸ்டாக், சிரிக் மற்றும் மினாப் உள்ளிட்ட இடங்களில் பல பயங்கர வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தாக்குதல்களை தொடர்ந்து மாகாணத்தின் சில பகுதிகளில் ஈரானிய இராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்காவின் அப்பாச்சி ராக உலங்கு வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்க படைகள் ஈரானுக்கு எதிராக தற்காப்பு தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையே முழு அளவிலான போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கப்படாமல் விடப்படாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரானுக்குள் அமெரிக்கா நடத்திய புதிய அலை தற்காப்பு தாக்குதல்களை தொடர்ந்து அவரின் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்து ஆராக்சி வெளியிட்டுள்ள புதிய பதிவில் போர்க்களத்தில் ஏற்கனவே தோல்விகளை சந்தித்த போதிலும் அமெரிக்கா தங்களின் உறுதியை சோதித்து பார்க்க துணிந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். தங்களின் சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகள் அமெரிக்காவின் எந்தவொரு தாக்குதலையும் அல்லது அச்சுறுத்தலையும் வெறுமனே விடாது என்றும் அமெரிக்க படைகள் தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த விரும்பினால் உடனடியாக தங்களது பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். முன்னதாக ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரோடார் அமைப்புகள் இலக்கு வைத்து அமெரிக்க படைகளின் முதற்கட்ட தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீதும் ஈரான் ஏவுகணைகளை மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் அதிரடி பதில் தாக்குதல்களை தொடுத்துள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் மூலமாக சிறுவர்களுக்கு பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் தற்போது பெருகி வருகின்றன. இன்றைய டிஜிட்டல் உலகில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சமூக வலைத்தளங்களில் மூழ்கி கிடக்கின்றனர். இதனால் சிறுவர்களின் மனநலம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக ஆன்லைன் மூலமாக சிறுவர்களுக்கு பல்வேறு மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் பெருகி வருவதாகவும் இது குறித்து இங்கிலாந்து அரசிடம் பெற்றோர்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வந்துள்ளதாகவும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஏற்கனவே 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக வலைத்தள பயன்பாட்டுக்கு தடை விதித்துள்ளதாகவும் இதையெல்லாம் தீவிரமாக ஆராய்ந்த இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் தற்போது ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளார். அதன்படி இங்கிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் தங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தான சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு முற்றிலும் தடை விதிக்க அவர் திட்டமிட்டுள்ளார். சிறுவர்களை பாதுகாக்க எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்றாலும் அவற்றை எதிர்க்க அரசு தயங்காது என்றும் தெரிவித்துள்ளார். மேற்கு கரை வன்முறை காரணமாக இஸ்ரேலிய குடியேறிகளின் மீது கனடா, பிரிட்டன் உள்ளிட்ட 5 நாடுகள் பொருளாதார தடை விதித்துள்ளன. பாலஸ்தீன பொதுமக்களுக்கு எதிராக தீவிரவாத இஸ்ரேலிய குடியேறிகள் நடத்தி வரும் கொடூரமான வன்முறை சம்பவங்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 5 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மேற்கு கரை பகுதியில் வன்முறையை தூண்டுவதையும் அதற்கு நிதியுதவி அளிப்பதை தடுக்கும் விதமாகவும் பிரிட்டன், கனடா, பிரான்ஸ் மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் ஒரு புதிய ஒருங்கிணைந்த பொருளாதார தடையை அறிவித்துள்ளன. இஸ்ரேலிய குடியேறிகளால் அதிகரித்து வரும் வன்முறையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இந்த வன்முறையானது பாலஸ்தீன நாடு உருவாகுவதற்கான வாய்ப்புகளை சீர்குலைக்கும் நோக்கில் செயற்படுவதாக தூதரக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரை பகுதியில் பாலஸ்தீனர்களே பெரும்பான்மையானவர்களாக இருக்கின்றனர். இப்பகுதியில் மிகவும் குறைந்த அளவிலான இஸ்ரேலியர்களே குடியேறியுள்ளனர். உலகின் பெரும்பாலான நாடுகளும் ஐநாவின் பல்வேறு அமைப்புகளும் இத்தகைய குடியேற்றங்களை சர்வதேச சட்டமீறலாக கருதுகின்றன. இருப்பினும் இந்த பகுதியுடன் தங்களுக்கு வரலாற்று ரீதியான தொடர்புகள் இருப்பதாக கூறி இஸ்ரேல் இதனை மறுத்து வருவதாக தெரிய வருகிறது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.